ஆழ்வார்குறிச்சி கீழத்தெரு சைவ வேளாளர் சங்கத்தில் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 89வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது எனது தேசமாக இருக்கட்டும், எனது தேச மக்களாக இருக்கட்டும். ஆங்கிலேய அரசால் எண்ணிலடங்கா சிறை கொடுமைகளை இந்திய நாட்டு மக்களுக்காக அனுபவித்த இந்திய நாட்டு மக்களின் உரிமை குரலாக திகழ்ந்த வீரத்தமிழர் நமது மூன்றெழுத்து மந்திரம் ஐயா வ.உ.சி. அவர்களே. ஐயா அவர்களின் 89வது ஆண்டு நினைவு தினத்தில் ஐயா அவர்களையும் ஐயா அவர்களின் தியாகங்களையும் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவோம். ஓங்கட்டும் தியாகச்செம்மல் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் புகழ். ஆழ்வார்குறிச்சி கீழத்தெரு சைவ வேளாளர் சங்கத்தில் வைத்து ஐயா வ.உ.சி. அவர்களின் 89வது நினைவு தினத்தை முன்னிட்டு வ.உ.சி. அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தலைவர் சங்கர நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. மேனாள் தலைவர் முருகன், செயற்குழு உறுப்பினர் முருகானந்தம் முன்னிலை வகித்தனர். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் செயற்குழு தியாக செயல்கள் குறித்து நினைவுக்கலை, எழுச்சியுரைக்கலை சங்க கௌரவ ஆலோசகர்கள் நல்லாசிரியர்கள் பாடசுவாமி, க. ராமலிங்கம், உபத்தலைவர் முத்து, பொருளாளர் குமார், துணை பொருளாளர் வெங்கடேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், ஆறுமுகம், அத்ரி ஆறுமுகம், சாய் சுப்பிரமணியன் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் முத்தையா, நடராஜன், ஆதிமூலம், சிவசுப்பிரமணியன் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் நிறைவாக கலந்து கொண்டு ஐயா வ.உ.சி.யின் 89வது நினைவு நாளில் சிறப்பித்தார்கள். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் 89வது நினைவு தின நிகழ்ச்சிகளை சங்க செயலாளர் ஆசை மாணிக்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய நல்ல நிலை வர வேண்டியிருப்பதற்காக எல்லா தொழிற்சங்கத்திற்கும் அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்து செயல்பட்டு தனக்காக வாழாமல் அந்த மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக ஒரு உண்மையாக இருந்து பாடுபட்டவர் தான் இன்று நாம் போற்றக்கூடிய ஐயா அவர்கள். அதனால தான் நாம் எல்லாருமே நினைத்து போற்றுகின்றோம். வ.உ.சி. ஐயா அவர்களுடைய முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஆங்கில வெள்ளையனுக்கு எதிராக கப்பல் விட்ட ஒரே தமிழன் அவர் தான். அது நமது சமுதாயத்தை சார்ந்தவர். அதை இன்று வரையே எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இப்படி செஞ்சார் பஞ்சாயத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நமது சமுதாயத்துக்காக உழைச்சிருக்காரு, நாட்டு விடுதலைக்காக உழைச்சிருக்காரு, சாதி பார்க்காம உழைச்சிருக்காரு. அதனால தான் இப்போ அவருடைய குரு பூஜைக்கும் கட்சிக்காரங்க சொன்னவங்க போனவங்க எல்லாம் எந்த ஒரு நோக்கமோ அவருக்கு வராங்கன்னா அது ஒரு நம்மளுடைய அவருக்கு கிடைச்ச வெற்றி. ஒற்றுமை வரணும், மக்கள் பலம் பெறணும், நமக்கு சேர வேண்டியதை நாம் நன்றாக கேட்கணும், போராடணும். வணக்கம். இந்த விழாவுக்கு வந்த மிக்க நன்றி. வணக்கம். இந்த விழா நம்ம இது கொண்டாடம் தெரிஞ்சிருக்கோம். நினைவேந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விழா நடக்கும் எல்லாருக்குமே ஒரு 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதுக்காக வாரானது ஒரு நேரத்தில் ரொம்ப வறுமையினுடைய ரொம்ப ஒரு உக்கரமான ஒரு வறுமையினோட ஒரு நொடியில் இருந்தால் அவருடைய கடைசி கால பொழுது இறந்துருக்காங்க. அது கூட நம்ம நினைவு வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள கணக்கு பண்ணும்போது நம்மளுடைய தியாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட் ஒன்று கூட நமக்கு இருக்காது. ஆனால் நம்மளால முடிஞ்ச உதவி இது ஏதோ நம்ம இடத்துக்காக நம்மளால கண்டிப்பாக முக்கியமாக பாடுபடணும். இந்தியாவில் ஆங்கிலேய
எந்த சமரசம் இல்லாமல் போராடுறாங்க. குறிப்பாக வந்து கையில் வச்சிருக்க அன்றைக்கி 8 மணி நேரம் வேலை, அந்த வேலையை வந்து எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே எல்லாரும் சொல்லுவாங்க காற்று மாதத்தில் எங்கிட்ட வந்து தொழிலாளர்கள் பாடுபட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த இன்னைக்கு பெரிய வழக்கறிஞர் அவர். அதனால தான் இன்றைக்கும் நம்ம உறவுகள் ஒரு வழக்கறிஞர் இருந்தாலும் நம்மளை தேடி தான் வராங்க. இது வந்து நாடு சுதந்திரம் கொண்டாடாமல் அடுத்த ஒரு தமிழ்நாடு நம்ம பெரிய அளவில் நாளைக்கு முன்னாடியே அவரை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன்னா அவருடைய செயற்கரிய செயல்கள் அவ்வளவு இருக்குது. அவ்வளவு செயல்களை நம்ம சொல்லியிருந்தோம்னா நாள் கணக்கில் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கூட இதை பற்றிய பேச்சு வந்தது. அப்போ காந்தி கணக்காக காந்தியை பற்றி நம்ம மட்டும் பேசவே கூடாது சார் அப்படின்னா, ஏன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்த அரசியல் அந்த ரொம்ப அதாவது அமைப்புகளுக்கு தேவையான ஆட்கள் எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம சமுதாயம் நலம் சார்ந்த வஉசி ஐயா அவர்களை வந்து அவர் அந்த அளவுக்கு ஏமாத்திருக்கிறார். ஒரு சிறையிலிருந்து வந்து வெளியில வர்ற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கூட இல்லாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்கள்ல அந்த ஒரு பெரிய பெரிய மாளிகை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல தான் அதை ஜெயிலுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. யாரோ காந்தி எல்லாரையும். இவர் அப்படி இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அது போக இன்னும் உங்களுக்கு அந்த காந்தி கணக்கு பற்றி நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. இடத்துல வந்து இருக்கும்போது தான் இந்த பேச்சில் சொல்லும்போது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காந்தியை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக பேசுகிறோம் இல்லையா, ஆனால் அந்த அளவுக்கு வருது. ஆனால் ஐயா அவர்கள் அப்படின்னா முதலாக கப்பல் ஓட்டியவர் இல்லையா, அந்த பிரிட்டிஷ் காலத்திலேயே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர். தொடர்ந்து அவரை நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா வஉசி அவர்கள் 89வது நினைவு தினத்திற்கு முன்பு இன்றைய தினம் நம்ம அக்கிரத்தில் சைவாளர்கள் வைத்து இந்த ஒரு ஐயாவின் உற்பத்தி தினத்திலிருந்து நம்ம அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவுக்கு தலைமையேற்று நம்ம இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து நமக்காண்டி எல்லாம் ஐயாவின் செயல்பாடுகள், ஐயாவின் தீர்க்க தரிசனங்கள் பற்றியும் தியாகச்செயல்கள் பற்றியும் நமது சங்க தலைவர் ஆசிரியர் திரு சங்கண்ணா சார், திருவிழா தலைவர் திரு சங்கண்ணா சார் அவர்கள் ஒரு வார்த்தைகள் நமக்கு வழங்குவார்கள். இன்றைய தினம் நம்முடைய சமூகத்தினுடைய வெள்ளியாக விளங்கிய வஉசி ஐயாவுடைய நினைவு தினத்தை இன்றைய தினம் நாம் நம்முடைய திட்டத்திலே கொண்டாடி வருகின்றோம் என்று சொல்வதை விட அவரை பாராட்டி அவரை நினைத்து நாம் பாராட்டி வணங்கி வருகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.